வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி லொகேஷன்ல நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேஅவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி சத்தியோட ஃபேஸ் பண்ணி லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் நம்ம சேனல்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருந்தது சரவணம்பட்டியில கார்பேஸ் லிமிட்ல, அதுவும் சரவணம்பட்டி டு துடியலூர் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமா இருக்கிற ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அதாவது மல்டி யூஸ் ஆகும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அதாவது ரெசிடென்சியல், கமர்ஷியல், உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி ஹாஸ்டல், இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட். அதுவும் மெகா டவுன்ஷிப்பா ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில பக்கா டெவலப்மெண்ட்டோட நம்ம சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ப்ராப்பரா எங்க அமைஞ்சிருக்கு, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் வரப்போகுது, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல என்னென்ன காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருங்க. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது சரவணம்பட்டி கார்பேஸ் லிமிட்ல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி டு துடியலூர் ரோட்ல சங்கரா காலேஜ்னு ஒரு ரோடு வரும். அந்த ரோட்ல வந்தீங்கன்னா ஐடி பார்க்கு பக்கத்துல நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இன்னொரு ரூட் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சரவணம்பட்டி மெயின் ஜங்ஷன்ல இருந்து ரூபி ஸ்கூல் ரோடு, அதாவது சரவணம்பட்டி ஜங்ஷன்ல சிக்னல்ல இருந்து பாத்தீங்கன்னா ரைட்ல ரூபி ஸ்கூல் ரோடு வரும். அந்த ரோட்ல வந்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல ஆன் ரோடு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்குங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெசிடென்சியல், கமர்ஷியல், உங்களுக்கு வந்து பிஜி ஹாஸ்டல், இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி பார்க்கு பக்கமாகவும் காலேஜஸ்க்கு நிறைய காலேஜஸ், அதாவது சங்கரா காலேஜஸ், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனார் காலேஜ், இங்க இருந்து ஒரு பாத்தீங்கன்னா லேஅவுட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. ஐடி பார்க்கும் பக்கத்துல இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் இன்கமுக்கு நல்லா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன் ரோட்டுக்கு பக்கமா, அதாவது ரெசிடென்சியலாவும் கமர்ஷியலாவும் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 ஏக்கரா பரப்பளவுல இது வந்து 150 சைட்டா பிரிச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சென்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1.5 சென்ட்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க. 1.5 சென்ட், உங்களுக்கு வந்து 3.5 சென்ட், 5.5 சென்ட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டோட பிளாட்டோட சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 சைஸ்ல நம்ம கொடுத்துருக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி குடியிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 சென்ட் 2 சைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 சென்டா கிளப் பண்ணி வீடு கட்டி குடியிருக்கலாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3.5 சென்ட்ல ஒரு நல்ல ஒரு டூப்ளஸ் டைப்ல வீடு கட்டினாலும் கட்டலாங்க. 5.5 சென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பங்களா டைப்ல வீடு கட்டினாலும் கட்டலாங்க. அதாவது சைட்டோட அளவுலாம் பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோ ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா வீடு கட்டி குடி வரலாங்க. இதுல அம்யூனிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்காவா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதாவது என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 12 ஏக்கராக்குமே வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால், சுத்தி காம்பவுண்ட் வால் 12 ஏக்கராக்குமே வந்து பாத்தீங்கன்னா 6 அடியில காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். ரோட பொறுத்த வரைக்கும் 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, கட் ரோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 23 அடி இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க. ட்ரைனேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். இது போக ட்ரீ பிளான்டேஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிக்கிள் பார்க் கோர்ட் கொண்டு கொடுக்குறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் ட்ராக்கு, இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டர்ஃப், இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் பண்றோம். இது போக உங்களுக்கு நல்ல தண்ணி, உங்களுக்கு போர்வெல் வாட்டர், இந்த மாதிரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆர்ச் என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு 2 ஆர்ச் கொடுத்துருக்காங்க. பக்காவான ரெசிடென்சியல் ஏரியால ஒரு வீடு கட்டி குடியிருக்கணும் சரவணம்பட்டி ஏரியால, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா சூட் ஆகும். ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா பார்சிலா அர்பனா அப்படிங்கிற நேம் டெவலப் பண்ணிருக்கோம். இது நம்ம சொன்னது மாதிரி 12 ஏக்கரால ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அதாவது லக்ஸுரி கம்யூனிட்டிக்குள்ள வாழ்ற மாதிரி எல்லா டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்குங்க. இது பிரீமியம் டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல சென்டோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு சரவணம்பட்டி லொகேஷன்ல பாத்தீங்கன்னா சென்டோட காஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சரவணம்பட்டி மெயின்ல எடுத்தீங்கன்னா சென்டோட காஸ்ட் 30 லட்சம் ரூபாய்க்கு சென்டோட காஸ்ட் போயிட்டு இருக்குது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ப்ரோசன் மால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டிராவல்ல ப்ரோசன் மால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ப்ரோசன் மால் போயிடலாம். அந்த மாலுக்கு பக்கத்துல அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணபதி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சென்டோட காஸ்ட் 40 லட்சம் வரைக்கும் சென்டோட காஸ்ட் வந்துருச்சு. நம்ம ப்ராஜெக்ட் சரவணம்பட்டிக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியர்பையா, அதுவும் சரவணம்பட்டி டு துடியலூர் ரோட்டுக்கு ரொம்ப நியர்பையா சங்கரா காலேஜுக்கு பக்கத்துல நம்ம கொடுத்துருக்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா சென்டோட காஸ்ட் 21 லட்சம், 22 லட்சம், 25 லட்சம் அப்படின்னு 3 ரேட்ல கொடுத்துருக்கோம். இதுல என்ன டிஃபரெண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு மேற்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 21 லட்சத்துக்கும், வடக்கு கிழக்கு எல்லாமே 22 லட்சத்துக்கும், கமர்ஷியல் சைட்னு சொல்லுவாங்க ஒரு 15 சைட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்டுக்கு மேல, அதாவது பாத்தீங்கன்னா கடை கட்டலாம், இல்ல ஹோட்டல் கட்டலாம், இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கமர்ஷியலா பிஜி ஹாஸ்டல் பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி ஒரு பண்ணி விடலாம். அந்த மாதிரி பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு இது ரெசிடென்சிக்கு பக்காவா டெவலப் ஆகிற ஏரியா. அதனால வந்து பாத்தீங்கன்னா சென்டோட காஸ்ட் நம்ம மினிமம் 3 ரேட்டா பிரிச்சிருக்கோங்க. இதுலயும் வந்து 80% பேங்க் லோன் இருக்குது. நீங்க லேண்டுக்கு ஒரு 80% பேங்க் லோன் வாங்கலாம். லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது அதுலயும் வந்து உங்களுக்கு 90% பேங்க் லோன் வாங்கலாங்க. லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்லயுமே, அதாவது பாத்தீங்கன்னா HDFC, பஞ்சாப் நேஷனல், LIC, இந்த மாதிரி எல்லா பேங்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க லோன் டைப் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க உங்க ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா கண்டிப்பா ஒரு 10 டேஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா லோன் உங்களுக்கு
அப்ரூவல் பண்ணி கொடுத்துடலாம். லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போனீங்கன்னா மினிமம் அமௌண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் அமௌண்ட் லேண்ட்ல ஒரு 55% அமௌண்ட் கையில் இருந்தால் போதும், உங்களுக்கு ஒரு நல்ல வீடும் கட்டி தரலாங்க. இந்த ஏரியாவில் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் பிரகாரம் உங்களுக்கு நல்லபடியாக நாங்களே கம்பெனி பில்டர்ஸ் வச்சிருக்கோம், நாங்களே வீடு கட்டி தரோம். வீடியோட எண்டில் இருக்குங்க. அதாவது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் அதாவது சரணம்பட்டி மெயினான ஏரியா, அதாவது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சரணம்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி ஹப்பாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எல்லா வந்து பார்த்தீங்கன்னா சரணம்பட்டி ஏரியா தான். இன்னைக்கு பெரிய பெரிய மால், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐடி பார்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரணம்பட்டியை ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லொக்கேஷன்ல சரணம்பட்டி ஏரியால ஒரு லக்ஸுரியான ஒரு லேஅவுட், அதாவது லக்ஸுரி ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த லேஅவுட்டை வந்து பாருங்க. மார்சிலா அர்பனா ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பக்கா டெவலப்மெண்ட் பண்ணி சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நம்ம வீடியோட எண்டில் இருக்கும். நீ கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாதுங்க, ஒரு 10க்கும் மேற்பட்ட இடத்துல சைட் போட்டிருக்கோம். லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் சைட் இருக்குது. சென்டோட காஸ்ட் மினிமம் 4.5 லட்ச ரூபாயில இருந்து சென்டோட காஸ்ட் உங்களுக்கு 20 லட்ச ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் இருக்குங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 ப்ராஜெக்ட் பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா ப்ராஜெக்ட்டும் ஸ்டாஃப் அவைலபிள் இருப்பாங்க. மேலே ஸ்க்ரோலிங் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பர் கால் பண்ணிட்டு வந்து சைட் விசிட் வந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.